ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் அதாவது சாட்டர்டே சண்டே நமக்கு டெட் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. இந்த டெட் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது இந்த டெட் எக்ஸாம் வந்து நடந்து முடிச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், ரைட்டா? இந்த டெட் எக்ஸாமில் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க, சரியா? இதுக்கு நம்மளோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இதில் நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். சரியா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பேப்பர் 1 சாட்டர்டே வந்து நடந்துச்சு. பேப்பர் 1 கொஸ்டினை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக பேப்பர் 2 வந்து டஃப்பாக தான் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 1 to 5th அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேட்கக்கூடிய கேள்விகள் பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் மெஜாரிட்டியான கேள்விகள் 10th வரைக்கும் வந்து கேட்டிருந்தாங்க பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். அதாவது உங்களால் கண்டிப்பாக இந்த பேப்பர் 1ல் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம். சரியா? பாஸ் பண்ணுற அளவுக்கு கேள்விகள் வந்து இருந்துச்சு. முக்கியமாக 6th 7th 8th 9th 10th இதுலேருந்து கேள்விகள் வந்து வந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா. நல்லா படிச்சிருந்தீங்க, கேள்வி நல்லா நோட் பண்ணுங்கள். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளால் இதில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பேப்பர் 1 வந்து ஓரளவுக்கு மாட்ரேட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. ஈஸியும் கிடையாது, டஃப்பும் வந்து கிடையாது. சரியா? ரைட். அடுத்து நம்ம இதுக்கு வந்துடுவோம். பேப்பர் 2. பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதை பொறுத்த வரைக்கும், அதாவது சோசியலை கம்பேர் பண்ணுறப்ப மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஞ்சம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் சோசியலை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்லலாம். சோசியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்பவே டஃப் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸு சோசியல் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் எது வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம், ஈஸியாக இல்லை பாஸ் ஆகலாம் எது அப்படின்னு பார்க்குறப்ப மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பாஸ் ஆகலாம். ஆனால் இந்த பேப்பர் 2 சோசியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா படிக்கலை அப்படின்னா, நல்லா இல்லை ஆழ்ந்து படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பாஸ் ஆகிறது கஷ்டம். சரியா? பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற இந்த பாஸ் மார்க் பொறுத்த வரைக்கும், இப்போ நார்மலாக நீங்கள் பிசி எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 150க்கு 75 கேள்விகள் வந்து போடணும். 150க்கு 75 கேள்விகள் வந்து போடணும். அதாவது அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 150க்கு 60 கேள்விகள் வந்து போடணும். சரியா? இப்போ இதில் நல்லா படிக்கலைன்னா இந்த 60 போடுறதே வந்து கஷ்டம். நல்லா படிக்கலைன்னா 60 போடுறதே கஷ்டம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக சோஷியலில் நம்மளுக்கு என்ன அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னா, சோஷியலில் 60 கேள்விகள் வந்து வரும். சோஷியலில் எத்தனை கேள்விகள்? 60 கேள்விகள் வந்து வருது. அந்த 60 கேள்விகளுக்கு அட்லீஸ்ட் பாதிக்கு மேலேயாவது நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கணும், அதாவது கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பாஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம வந்து போவோம். ஆனால் இதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்து 20லேருந்து 30க்குள்ளே தான் வந்து வருது, 60 கேள்விக்கு 20லேருந்து 30க்குள்ளே தான், அதுவும் 30 அளவுக்கு தான் போகல சார், 20லேருந்து 25 தான் வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த டைம் பேப்பர் 2 இந்த முக்கியமாக சோசியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டஃப்பாக தான் கேட்டிருக்கான். அதே மாதிரி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இழுத்துருச்சு. சரியா? இந்த 150 கேள்விகள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறான் அப்படின்னா வாசிக்கிறதுக்கே நமக்கு டைம் வந்து இல்லை ஒன்று. சரியா? அப்போ இங்கே யார் வந்து பாஸ் ஆவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் யார் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க இதில் கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க. அதுக்காக நான் பாஸ் ஆகவே முடியாது, இது ரொம்ப கஷ்டமான கேள்வி அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக பாஸ் ஆகலாம், ஆனால் நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் இதில் வந்து பாஸ் ஆக முடியும். சும்மா ஏனாதானு சொல்லிட்டு கடைசியில் வந்து நான் வந்து கடைசியில் நான் மக்கப்படுறேன், கடைசியில் நான் முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க இதில் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் பாஸ் ஆவாங்கன்னா இதுக்கு முன்னால் நிறைய டெஸ்ட் வந்து அடிச்சிருக்கணும், நிறைய டெஸ்ட் வந்து படித்து அடிச்சிருக்கணும். அப்படின்னா இதில் வந்து பாஸ் ஆவாங்க. இல்லைன்னா பாஸ் ஆகிறது கஷ்டம். அதுவும் கரெக்டாக ரீகால் வந்து பண்ணியிருக்கணும். இது திரும்ப சொல்கிறேன், நல்லா படிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னால், ஆனால் ரீகால் பண்ணுறது தெரியாமல் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அதுலேயும் ஒரு சில பேர் வந்து விட்டுருக்காங்க. ரீகால் பண்ண சார் நான் சரியாக ரீகால் பண்ண மாட்டேன், நான் என்ன படித்த விஷயம் தான், ஆனால் கடைசியில் நான் வந்து ஒழுங்காக வந்து பார்க்காம அந்த படித்த விஷயமே, ஐயோ நான் வந்து நல்லா படித்த விஷயமே ஆனால் அங்கே வந்து எனக்கு ஞாபகம் வரலையே அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சார் நல்லா படிச்சுட்டு போகிறேன் ஆனால் கொஷினை பார்த்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிளர் ஆகிடுச்சு, ஒன்றுமே தெரியல, எனக்கு நல்லா படித்தது எனக்கு வந்து மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. சரியா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பயிற்சி இல்லை. நம்ம வந்து நிறையா கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம வந்து பார்க்கல ஒரு விஷயம். சரியா? இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் டெட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க, ஆசிரியர்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான நினைப்பு வந்து இருந்துச்சு, அதை அடித்து உடச்சிட்டாங்க.
ஓகேவா? இல்லை நான் வந்து ஸ்பெஷல் டெட்டுனா காமன் டெட்டை விட நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கஷ்டமாக வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நிறையா டீச்சர்ஸோட புலம்பல் என்ன அப்படின்னா, ஐயோ இதுக்கு நான் போன காமன் டெட்டே நான் வந்து எழுதி நான் என்ன பண்ணிப்பேன்னா பாஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா போன டெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 கேட்ட டெட்டு இதை கம்பேர் பண்ணுறப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு தான் வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்வி கேட்டிருக்கான் பாருங்கள், கேள்வி கேட்டிருக்கான், கேட்கலாம் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சமாவது ஒரு சில கொஷின் வந்து டேரக்ட் கொஷினாக வந்து கேட்டிருக்கான். கேட்குறது 11th 12th கேள்வி வந்து நிறையா வந்து கேட்டிருக்கான். எங்கேருந்து 11th 12th 9th 10th நிறையா கேள்வி வந்து கேட்டிருக்கான். அப்படிங்கிறப்ப வெறுமனே நம்ம 6th to 8th பார்த்துட்டு போனவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறப்ப டெட்டு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி லெவலுக்கு இல்லைனா குரூப் 1 லெவலுக்கு நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இதை வந்து கொண்டு வராங்க. சரியா? ரைட். இந்த அளவுக்கு வந்து வஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் வந்து கிடையாது. ஓரளவுக்கு வந்து டஃப்பாக வந்து கேட்கலாம், அதுக்காக ரொம்ப டஃப்பாக வந்து கேட்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த இதில் வந்து பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து இதுக்கு முன்னால் கொஸ்டின் நிறையா போட்டவங்க தான் பாஸ் ஆக முடியும். அதே மாதிரி இதில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே புத்தகத்தில் நம்மளுக்கு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. ஆனால் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா 6th 12th வரைக்கும் இருக்குது. 6th 12th வரைக்கும். சரியா? நீங்கள் 6th 10th வரைக்கும் நல்லா படிச்சிருந்தாலே 6th 10th வரைக்கும் நல்லா படிச்சிருந்தாலே உங்களால் கண்டிப்பாக சோஷியலில் நல்ல மார்க் வந்து வாங்கிடலாம். அதாவது பாஸ் மார்க் வந்து வாங்கிடலாம். 6th 10th வரைக்கும் நல்லா படிச்சிருக்கணும். சரியா? 11th 12th கூட நம்மளுக்கு வந்து விட்டுருங்க. ஏன்னா 11th 12th வந்து அதிகபட்சமாக 5 10 கேள்வி தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து விட்டுருங்க. ஆனால் 6th 10th வரைக்கும் நீங்கள் தெளிவாக அக்யூரேட்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். 75 மார்க்கு மேலே என்ன ஏன் 80 90 வந்து எடுக்கலாம். 6th 10th வரை நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா. சரியா? ரைட். அப்போ இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ விட்டது எல்லாமே வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து கிடையாது. நிறையா பேர் அவங்க இதில் வந்து பார்த்து போட்டிருப்பாங்க. அதில் கண்டிப்பாக வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும். நீங்கள் இப்போ பார்த்து வச்சுருக்கிறதுக்கும் அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் பார்க்க போகிறதுக்கும் உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துடும். ஒன்று ஒரு 5 கேள்வி அதிகமாக போகும், இல்லைனா 5 கேள்வி கம்மியாக போகும். அது 5 கேள்வி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிறத பொறுத்து வந்து இருக்குது. சரியா? ரைட். அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுங்கள், எவ்வளோ கொஷின் வந்து வருது அப்படின்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாஸ் மார்க் பக்கத்தில் வந்து இருக்கீங்க, அதாவது 75 மார்க்குக்கு நீங்கள் வந்து 70+ வந்து போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பாருங்க நம்மளுக்கு ஒரு வேளை பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது கிரேஸ் மார்க் வந்து வந்துடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பாருங்க. ஓகேவா? சரி, நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 73 மார்க் வந்து நீங்கள் வந்து 73 கொஸ்டின் வந்து போட்டு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் வந்து கிரேஸ் மார்க்கில் வந்து வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரியா? வரலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்ல முடியாது, வரலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஓகே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வர வரைக்கும், ரிசல்ட் என்ன ஒரு 1 or 2 months வந்து ஆகும், ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். சரியா? இல்லை நான் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், சரியா ஃபெயில் ஆகிடுவேன், எனக்கு வந்து பாஸ் மார்க் வராது, எனக்கு இந்த கொஷினை பார்க்கவே பிடிக்கலை அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்ததுக்கு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பித்து விடுங்க. சரியா? ஏன் அப்படின்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் இங்கே வந்து வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி அதையே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு வந்து ஆகாது. உட்காந்து அடுத்ததுக்கு வந்து பார்த்துட்டு போயிடணும். கேட்கலாம் சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, எங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம் அப்படின்ட்டு. எனக்கும் தெரியும், நல்லாவே கஷ்டம் தெரியுது. ஏன்னா 55 வயசில் உள்ள ஒரு ஆசிரியர் உட்காந்து கண்டிப்பாக வந்து அதை படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். எனக்கு வந்து புரியுது, நல்லாவே புரியுது. ஏன்னா நம்மள்ட்ட ஆசிரியர் பேசுவாங்க இல்லையா, சார் 55 வயசு ஆயிடுச்சு, என் பேரம்பத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மருமகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸ்கூலுக்கும் போகணும், ப்ளஸ் இதில் வந்து நான் வீட்டு வேலையும் வந்து பார்க்கணும், ப்ளஸ் நான் படிக்கவும் செய்யணும். அப்படிங்கிறப்ப என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இவங்க இது வந்து இது ஓப்பனாகவே சொல்கிறாங்க, இது பண்ணுறவங்க பாவங்கணக்கில் தான் அவங்க வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்ய வேண்டும், வேறு வழி வந்து கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ இதுவே நான் வந்து இந்த 50+ ஏஜ் கேட்டகரி வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா படிக்கிறது கஷ்டம்ப்பா, சிரமம்ப்பா. இது நார்மலாக நீங்கள் என்ன தான் சொல்லலாம், சார் நீங்கள் வந்து ஆசிரியராக இருந்தால் என்ன இப்படி நீங்கள் வந்து டேலண்டாக தானே இருக்கணும், அப்படியா இப்படியா, அதெல்லாம் வந்து வேண்டாம். உங்கள் வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா, ஒரு 50-55 வயசு இருக்காங்க அப்படின்னா அவங்கள உட்காந்து படிக்க சொன்னால் அவங்கள நீங்கள் சொல்லுங்கள். சரியா? நீங்கள் சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள். அப்பா நீ வந்து படிப்பா, இந்த 6 to 10th புத்தகத்தை எடுத்து படிப்பா, 11th 12th எடுத்து படிப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராவது படித்தவங்க இருக்காங்க அப்படின்னா, சரியா, செவிலே அடிச்சிருவாங்க, படாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா அந்த நான் சொல்கிறது இந்த ஏஜ்டு கேட்டகரி மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இதுவே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக வந்துருக்கீங்க.
ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, ஏஜும் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குலாம் வந்து பிரச்சனையே வந்து கிடையாது. கண்டிப்பாக இந்த டெட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து கிடையாது. சரியா, இந்த டெட் போனால் அடுத்த டெட் வந்து பாஸ் பண்ணிடலாம், அது வந்து ஒரு விஷயமே வந்து கிடையாது. உட்காந்து அதுக்காக இதுலேயே உட்காந்துட்டு நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் வந்து கிடையாது. நம்ம சைலண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர ஆரம்பிச்சிடணும். இதையே உட்காந்து நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அடுத்த காமெண்ட் வந்து வந்துடும். காமெண்ட் வர்றப்ப ஐயோ படிக்கலையே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு வேண்டியா. சரியா, எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அந்த முயற்சிக்குரிய பலன் வந்து கிடச்சிரும். ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, சார் நான் வந்து நல்லா படித்தேன், எனக்கு வந்து நான் டெப்த்தாக கொஞ்சம் படித்தேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு நல்ல மார்க் வந்து வருது சார், எனக்கு பார்த்த அஃபீஷியலி பார்க்குறதுக்கு முன்னாலேயும் நான் இந்த கீ பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு 90 கிட்ட வந்து வருது, எனக்கு அஃபிஷியல் கீ பார்க்குறப்ப எனக்கு 10 கேள்வி போனாலும் 85 கேள்வி வந்து, அதாவது 75 கேள்விக்கு மேலே வந்து வந்துடும், அதனால் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் வந்து இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்க ரொம்ப டெப்த்தாக வந்து படிச்சிருக்காங்க, ஆழமாக படிச்சிருக்காங்க, அதே மாதிரி டெஸ்ட் வந்து நிறையா வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆசிரியர் இந்த தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா டெஸ்ட்டே போடுறது கிடையாது. இப்போ நான் இங்கே வரேன் யாருக்கு அப்படின்னா ஒரு சில ஆசிரியர்கள் இருக்காங்க, சார் கடைசி நேரத்தில் வந்து வருவாங்க, சார் எனக்கு வந்து முக்கியமான மட்டும் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை மட்டும் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது கேட்குறப்ப சரி நான் முக்கியமான கொடுத்துருவோம்ப்பா, அதை மட்டும் படிச்சுட்டு போகிறீங்க, வரலைன்னா என்ன பண்ணுறது, புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்காக வந்து பயிற்சி பண்ணிட்டு வரணும். யார் ஒருத்தர் பிப்ரவரி மாதத்துலேருந்தே நம்மளுக்கு எப்போ கால்ஃபர் ஆனது, பிப்ரவரிக்கிட்டே வந்து கால்ஃபர் ஆயிடுச்சு. யார் ஒருத்தர் பிப்ரவரிலேயே வந்து ஒழுங்காக படிக்க ஆரம்பித்து சரியா, வயசெல்லாம் காரணம் காட்டாமல் ஒழுங்காக படிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பாஸ் மார்க் வந்து ஆயிடுவாங்க. இது வந்து ஒரு விஷயமே வந்து கிடையாது. பாஸ் 75 மார்க் கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா. பிப்ரவரிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்மளுக்கு 4 மாதத்துக்கு மேலே வந்து டைம் வந்து இருக்குது. இந்த 4 மாதத்தில் ஒழுங்காக உட்காந்து படிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். இதில் என்ன அப்படின்னா பாஸ் ஆகிறதுக்கு சுச்சுவேஷனும் வந்து இருக்குது. நிறையா வந்து இடையில ஒரு டீச்சர்ஸுக்கு ஒர்க்கும் வந்து நிறையா வந்து போயிடுச்சு. நிறையா பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ டீச்சர்ஸ் டஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, கஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பாஸ் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குத்தான் செய்யுது, பாஸ் ஆகலாம். காரணம் என்ன அப்படின்னா இடையில இவங்க காணாமல் போயிடுறாங்க. சரியா, நான் படிக்க போகிறேன், நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் படிக்க போகிறேன் அப்படின்னு புத்தகத்தை தூக்கி உட்காந்துடுறது. ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாதம் படிக்கிறது, அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அந்த ஃபங்க்ஷனு இந்த ஃபங்க்ஷனு, அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு, சரியா, ஏதாவது ஒரு ஒர்க்கு, எலெக்ஷன் ஒர்க்கு, சரியா, ஏதாவது ஒரு ஒர்க்கை கொண்டு வந்து காரணம் காட்டிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோ நான் இதை படிக்கலையே, ஐயோ நான் அதை படிக்கலையே, அப்போ தான் லாஸ்ட்டில் தான் தேடுறது இந்தது எங்கே இருக்குது, இந்தது எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறது. அது முதல்லே தேடி இருக்க வேண்டியதானே, முதல்லேருந்தே நீங்கள் வந்து வந்திருக்கலாம்ல. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கடைசி நேரத்தில் இதை வந்து கஷ்டம்னு சொல்கிறீங்க இல்லையா, நானும் கஷ்டம்னு சொல்கிறேன் சரியா. ஆனால் இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா எழுதிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, சரியா, அவங்க எப்படி நல்லா எழுதுனாங்க, ஏன்னா நல்லா படிச்சிருக்காங்க அதனால் நல்லா எழுதுனாங்க. சரியா, நம்ம இடையில வந்து உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க, நம்ம வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து இந்த கால்ஃபர் பண்ணதுலேருந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு மாணவராக இருந்தால், நான் வந்து ஏஜ்டு பர்சன் சொல்லலப்பா, நான் வந்து நார்மலாக இருக்கணும்னு சொல்கிறேன். சரியா, நல்ல ஒரு மாணவராக இருந்தால் எப்போனாலும் நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். சரியா, அது வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வேலை வாங்குகிற வரைக்கும், சரியா, இல்லை அப்படின்னா அந்த தகுதி தேர்வில் பாஸ் ஆகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணவே கூடாது, படிச்சுட்டே தான் வந்து இருக்கணும். ஓகேவா, ரைட். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி வந்து கேட்குறேன் என்ன அப்படின்னா 4 மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து படிச்சிங்களா? 4 மாதம் தொடர்ச்சியாக, 4 மாதம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே வந்து இருக்குது. சரியா, 120 நாள் 130 நாள் இந்த கணக்கில் வந்து இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் வந்து படிச்சிங்களா? ஒரு சில பேர் இருக்காங்க, சார் நான் ஃபங்க்ஷன் கூட போகல, நான் உட்காந்து படித்தேன், எந்த ஃபங்க்ஷனும் போகல, படித்தேன், 2 பேப்பரை நான் வந்து எழுதுகிறேன், பேப்பர் 1 எனக்கு வந்து நம்பிக்கை வந்து வந்துருச்சு, ஆனால் பேப்பர் 2 வந்து எனக்கு வந்து நம்பிக்கை வந்து இல்லை சார் சொல்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு நியாயம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா சரிப்பா அவங்க வந்து கஷ்டப்பட்டு படித்தாங்க, அதுக்கான பலன் எதிர்பார்த்தாங்க, ஆனால் பேப்பர் 2 வந்து கை கொடுக்கலையாப்பா அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும், நியாயம் வந்து இருக்கும். ஆனால் இதில் படிக்காமையே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் கஷ்டம், பாஸ் ஆக முடியாது, இப்படி என்ன பண்ணுறாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதை வந்து ஏற்றுக்க முடியாது. சரியா, அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது நீங்கள் இந்த டெட்டில் வந்து பாஸ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பேப்பர் 2 வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சாமானியமாக அவன் வந்து ஈஸியாக கேட்க மாட்டேங்கிறான். சரியா, பேப்பர் 2 உங்களை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கூட கஷ்டப்படுத்துகிறேன்.
ஆனால் கேள்வி எல்லாமே புத்தகத்தில் இருக்குது. உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் நேரம் பார்த்துருப்பீங்க, புத்தகத்தில் வந்து இருக்குது. நம்ம படிக்கிறத ஆழ்ந்து படிக்கலை, ஆழமாக படிக்கலை அப்படிங்கிறேன் நான். ஆழமாக படிக்கலை, படிக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலோட்டமாக வந்து படிக்கிறோம். சரியா? ஸோ ஆழமாக வந்து படிங்க, ஓகேவா? ஆழமாக படிக்கணும். அதே மாதிரி நிறைய தேர்வுகள் வந்து போடணும்ப்பா. நிறைய எக்கச்சக்கமான தேர்வுகள், டெஸ்ட்டு வந்து போடணும். டெஸ்ட்டு போடாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் ஓஎம்ஆரில் எனக்கு நல்லா தெரியும், இந்த கேள்வி தெரியும், ஆனால் நான் ஒழுங்காக பார்க்காம தப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கொஸ்டினோட அந்த மார்க், ஒரு மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன் 75 கேள்விக்கு 74 எடுத்து ஃபெயிலானவன் இருக்கான். அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 60க்கு அதாவது 60 பாஸ் மார்க்கா, 60க்கு 59 எடுத்து ஃபெயிலானவன் இருக்கான். அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த ஒரு கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணாலும் அது நம்ம பண்ணுற தப்பு தான். அந்த தப்பால் நம்மளுக்கு இந்த பாஸ் அப்படிங்கிற அந்த மார்க் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் அந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. நிறையா பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான தப்பு வந்து பண்ணியிருக்காங்க. ஓஎம்ஆர் தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? ஓஎம்ஆர் ஒழுங்காக வந்து என்ன பண்ணுறதுலாம் டெஸ்ட்டு வந்து போடுறதில்ல. சரியா? டெஸ்ட்டு நம்ம வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லி வந்துட்டோம். டெஸ்ட்டு போடணும்னா ஓஎம்ஆரில் தான் போடணும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் ஆன்லைனில் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பா ஓஎம்ஆரில் தான்ப்பா நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஓஎம்ஆரில் தானே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா தானே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே போய் கை கொடுக்கும். இங்கே நீங்கள் எவ்வளோ கூட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அங்கே அவ்வளோ கூட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து தப்பை வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இங்கே ப்ராக்டிஸே பண்ணுறதில்ல. ப்ராக்டிஸ் பண்ணாமே அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கய்யா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராப்பகலாக உட்காந்து படிச்சிங்களாயா நீங்கள்? சரியா? அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை கருதி நான் ஒரு சில இந்த ஏஜ்டு பர்சனை நான் வந்து சொல்ல மாட்டேன். எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. சரியா? ஒரு சில பேர் கேட்பாங்க, கமல் கூட கேட்பாங்க, சார் அப்போ சம்பளம் வாங்குறப்ப இனிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. எப்பா எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ சர்வீஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து நாகரிகமாக வந்து இருக்காது. சரியா? அதனால் அந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு கமெண்ட்லாம் போட்டுறாதீங்க. என்ன சார் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து போட்டுறாங்க. நான் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணம் கருதி நான் வந்து சொல்கிறேன். சரியா? ஏன்னா நம்ம வீட்லேயும் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னா வயசானவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்கள உட்காந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இதுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க, போட்டிக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. ஏய் என்ன வயசுன்னு சொல்லாத, அந்த இது நான் பாராட்டுறேன். என்ன வயசுன்னு சொல்லாத, நான் வந்து படித்து நான் இந்த வயசில் நான் பாஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாஸ் பண்ணுறாங்க. அவங்கள நான் பாராட்டுறேன். இருந்தாலும் ஒரு சில இதில் ஒரு நம்மளுக்கு மனிதாபிமானம் ஒன்று இருக்குது. அதனால் நான் வந்து இதில் வந்து எதுவுமே வந்து சொல்லலை. சரியா? ரைட். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா வேறு வழி இல்லை. அடுத்ததுக்கு நம்ம வந்து நகர்ந்து தான் வந்து ஆகணும். சரியா? ஸோ அடுத்த இதுக்கு டெட்டுக்கு அடுத்து எப்படி இருந்தாலும் அடுத்து காமெண்ட் வந்து போடுவாங்கப்பா. சரியா? டைம் இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. இதில் வந்து ஃபெயில் ஆகிறீங்களா, பிரச்சனையே கிடையாது, அமைதியாக இருங்க. ஃபெயில் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அமைதியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து படித்து, அதாவது 4 மாதம் நான் வந்து ராப்பகலாக படித்து எனக்கு வந்து ஃபெயில் ஆகிறேன் அப்படின்னா சரி, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அடுத்த டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன், செலக்ட் ஆகிடுவீங்க. சரியா? அது உங்களோட நேரம் வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அடுத்ததுக்கு வந்து நகர ஆரம்பிச்சிடணும். சும்மா அந்த படிக்காமல் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து இதுக்கு வந்து இதே வந்து கிடையாது, பேசுகிறதுக்கு வந்து இதே வந்து கிடையாது. சரியா? ரைட். அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உட்காந்து படிக்கணும். சரியா? என்ன சார் நீங்கள் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்கலாம். எப்போ உண்மையில படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து வாங்கலாம். இப்போ இதுலேயே வந்து பாருங்கள், நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து விடுவாங்க இல்லையா? ரிசல்ட் வந்து விடுவாங்க. ரிசல்ட் விட்டு அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு தானே செய்கிறாங்க. பாஸ் பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்கும், ஆனால் பாஸ் ஆகிறவங்களுக்கு தானே செய்கிறாங்க. அவங்க எப்படி படித்தாங்க பார்க்கணும் இல்லையா? அப்போ நம்ம பாஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இந்த எக்ஸாமில் பாடமாக வந்து வச்சுக்கோங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வியை பார்க்குறப்ப அந்த கேள்வி நான் படித்தேன் ஆனால் எனக்கு ஞாபகம் வரல, இந்த கேள்வி நான் இந்த சொல்கிறத நான் வந்து கேட்குறேன். சார் நான் படித்தேன், இந்த இது நான் படித்தேன், வெளியே வந்ததுக்கப்புறம் புத்தகத்தை தூக்கி பார்க்குறேன், இது நான் ஐயோ நான் படிச்சிருக்கேனே, குறிச்செல்லாம் வச்சுருக்கேனே, அங்கே போய் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஆழமாக படிக்கலன்னு அர்த்தம், திரும்ப படிக்கலன்னு அர்த்தம், ரீகால் பண்ணலன்னு அர்த்தம். சும்மா எப்போயோ ஒரு இடம் நம்ம வந்து படிச்சிட்டோம், அதை தூக்கி நான் வந்து படித்தேன்னா எப்படி வந்து கணக்கில் வந்து எடுக்க முடியும்? டெஸ்ட்டு நிறையா போடுங்கப்பா, எக்கச்சக்கமான டெஸ்ட்டு வந்து போடுங்க. சரியா? டெஸ்ட்டு தான் நீங்கள் என்ன தான் கவனித்தாலும் என்ன தான் இது பண்ணாலும் டெஸ்ட்டு எவ்வளோக்கெவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சீக்கிரமே பாஸ் ஆகிடலாம். சரியா? ரைட். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருக்குது அப்படின்னா
கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து படிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 6 to 10 முதல்ல வந்து நல்லா வந்து படிச்சிருங்க. 6 to 10 நல்லா வந்து படிச்சிருங்க. இதுவே வந்து ஒரு கடல் மாதிரி, சரியா? இதுவே ஒரு கடல் மாதிரி. எல்லாமே சொல்கிறது என்னென்னா, சார் சோசியல் ஒரு பெரிய கடல், அதை நான் எப்படி கடக்கிறது அப்படிங்கிறாங்க. கடக்கலாம், சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கடந்துடலாம், சரியா? அவ்வளோ பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் இதுக்காக மெனக்கிடணும். இங்கே மெனக்கிடுறதுக்கு தான் யாருக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த டைம் வந்து கிடையாது. மெனக்கிடுறதுக்கு டைம் வந்து கிடையாது. என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து காரணம் வந்து காட்டிடுவோம், சரியா? ஸோ டைம் வந்து மெனக்கிடுங்க. எப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு வெயிட் பண்ண வேண்டாம். இப்போலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பித்தாதான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப நீங்கள் ரீகால் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சரியா? அப்போ காமெண்ட் கண்டிப்பாக வந்து காமெண்ட் வந்து அடுத்து வந்து வரும், ஓகேவா? 1 or 2 months வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டெட் வந்து போடுவாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெட் வந்து எழுதலாம், தாராளமாக எழுதலாம். அதுக்கு இப்போலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பயிற்சியை தொடங்கிடுங்க, சரியா? ரைட். உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.